ஆண் தலித் தலைவர்களுக்கே, பஞ்சாயத்து தலைவர்களுக்கே கொலை மிரட்டல், படுகொலைகள், தீண்டாமை கொடுமைகள் இவ்வளவு இருக்கும்போது, பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது, தலித் பெண்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆட்படுகிறார்கள். அதாவது பல பஞ்சாயத்துகள்ல தலித் பெண்கள் தலைவரா இருக்கிறவங்க, கூட்டி பெருக்கிற வேலையை செய்ய வச்சானுங்க. துணைத் தலைவரா ஒரு மாற்று சமூகத்தை வருவாரு. பஞ்சாயத்து தலைவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டி பெருக்கிற வேலையை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாயத்துகள் நடந்துச்சு. குடியேத்த விட மாட்டான், கையெழுத்து போட விட மாட்டான், மக்களுக்கு வேலை செய்ய விட மாட்டான். அப்ப அவங்க வந்து இந்த கட்டுரைகளை முதல் தொடக்கும் போது என்ன சொல்லி எழுதுறாங்கன்னா, பெண்களுக்கே பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா ஒரு முற்போக்கான மாநிலம். அப்படிதான் நானும் தொடக்கத்துல நினைச்சுன்னு இருந்தேன். ஆனால் களத்துக்கு போகும்போது தான், அங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது தான், இது ரொம்ப பிற்போக்கான மாநிலமா இருக்கு அப்படின்னு உணர்ந்து தான் அந்த கட்டுரையை வந்து அவங்க தொடங்குறாங்க. நேரடி சாட்சியங்களா வந்து அவங்க வந்து பல பெண்களுக்கான பயிற்சிகள், பாலியல் சம்பந்தமான பயிற்சிகள், இது போன்ற பயிற்சியெல்லாம் குடுக்குற ஒரு எழுத்தாளர் தான் அவங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது, திண்டுக்கல் சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் கஸ்தூரி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மாரி வந்து எனக்கு பஞ்சாயத்துல மதிப்பு குடுக்குறதில்ல. எனக்கு பெரிய பிரச்சனை பண்றாங்க. ஏன் என்னை கொலை கூட செய்தார்கள், குத்தினார்கள். என் பாதுகாப்புக்காக நான் தினமும் வந்து அரிவாளை வச்சுக்கிட்டு வரேன். பஞ்சாயத்து தலைவர் ஆஃபீஸ்க்கு நான் அரிவாளை எடுத்துக்கிட்டு தான் வரேன். அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு அம்மா பேசுனாங்க. அவங்க போய் நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து தலித் பஞ்சாயத்து தலைவரும் பயந்து போய் இருந்துருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவ குத்துனதுக்கு இவ்வளவு கொடுமைகளையும் எதிர்த்து மீண்டும் மீண்டும் பஞ்சாயத்து தலைவராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். அவருடைய தைரியத்தை நான் பார்த்தேன். அது மாதிரி உங்களுக்கு அமிர்தம்மாள்னு தெரியும். நாங்களே நிறைய கேள்வி சமீபத்தில பஞ்சாயத்துல கொடியேத்த விட மாட்டேன்ட்டான். பஞ்சாயத்து அலுவலகத்துல குடியரசு நாளுக்கோ, சுதந்திர நாளுக்கோ கொடியேத்த விடுறதில்ல. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாக்கி, அதன் பிறகு கலெக்டரே போயிட்டு அங்க நின்னு அந்த கொடிய ஏத்த வச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்படியாக தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துக்களில் தலித் பெண்கள் படுகிற ஏற்கனவே ஆணாதிக்க சமூகம், ஏற்கனவே தலித் ஆண்கள் செய்கிற கொடுமைகள், குடும்பங்கள்ல, சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெண்ணு வந்தா, அவர்களை அந்த ஒட்டுமொத்த சமூகமும், அந்த பஞ்சாயத்துல இருக்கிற பஞ்சாயத்து மாற்று சாதிகாரர்களும் எவ்வளவு அவர் இழிவுபடுத்துகிறார்கள், அவர்கள் செயல்பட விட மறுக்கிறாங்க. இப்படியெல்லாம் தலித் பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அவனுடைய கட்டுரை வந்து முதல்ல தொடங்குது.